வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நிறைய பேர் புதுசாக இப்போ தான் வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஆல் இருக்கிற பட்டனை வந்து அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நம்ம கஷ்டப்பட்டு எடுத்து போடுறோன்னா அதை 4 பேர் பார்த்து கற்றுக்கணுன்றது தான் என்னுடைய மோட்டிவேஷனு. அதுதான் வந்து நீங்கள் செய்யும்போது தான் எனக்கு அதுக்கான பலன் வந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா வந்து இது ஒரே கஸ்டமர் தான் நான் இப்போ தைக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி கொடுத்துட்டு எனக்கு புதன்கிழமையே வேணும்ன்ட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி கொஞ்சம் ஒர்க்காக இருந்ததுனால இருந்த வேலையை முடித்தேன். திங்கக்கிழமையும் அப்படியே இருந்துச்சு, செவ்வாய்க்கிழமையும் அப்படியே தான் இருந்துச்சு. புதன்கிழமை கொடுக்கணுன்றது எனக்கு செவ்வாய்க்கிழமை நைட்டு தான் ஞாபகம் வந்துச்சு. ஆனால் நான் சொல்லிட்டேன். அவங்க நம்ம கரெக்டான டைமுக்கு கொடுக்குறோன்ற ஒரு இதனால தான் அவங்க மறுபடியும் எடுத்துன்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. இது ஏற்கனவே கொடுத்த கஸ்டமர் தான். இது வந்து செகண்ட் டைம் கொடுத்துருக்குறாங்க. ரம்ஜானுக்கு வந்து தைச்சிருந்தாங்க, புது கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அவங்க தான் இப்போ வந்து கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே நம்ம பண்ணி கொடுத்த ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் இப்போ வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, 7 சாதா ப்ளவுஸு, 3 லைனிங் ப்ளவுஸு எடுத்துன்னு வந்திருந்தாங்க. அது எனக்கு பெரிய பெரிய ஒரு டாஸ்க்கு மாரி ஆயிடுச்சு. எனக்கு இருந்தது ஒரே நாள் டைமு. அந்த ஒரு நாள் டைமில் வந்து என்னால் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றது தான் இருந்துச்சு. எப்படின்னா செவ்வாய்க்கிழமை நைட்டு எல்லாத்தையுமே கட்டிங் போட்டு எடுத்து வச்சுட்டேன். கட்டிங் போட்டு எடுத்து வச்சுட்டு நான் நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே இல்லை. நாளைக்கு ஒரு நாளில் முடிச்சு கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி அப்படியே அதே மைண்ட் செட்லேயே அப்படியே இருந்தேன். நைட்டு என்ன பண்ணிட்டேன், காலைல எந்திரிக்கும் போது நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் நமக்கு செட் ஆகுன்ற மாதிரி நமக்குள்ளாரே நம்ம அதை மோட்டிவேஷனாக நம்ம வந்து இதை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணேன், நைட்டுக்கே அதை கட்டிங் போட்டுட்டு அப்போயே ஒரு ஷார்ட் வீடியோ எடுத்து போட்டுட்டேன். இந்த மாதிரி இதை வந்து நான் நாளைக்கு கொடுக்கணும், நான் தைச்சிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து நைட்டுக்குள்ளார போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டுட்டேன். காலையில் ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சு வந்து உட்காந்து தைக்க ஆரம்பித்தேன். அப்படியே தைக்க என்ன பண்ணிட்டேன், அப்புறம் வேலை இருக்குது, வீட்டு வேலை இருக்குது, அப்புறம் கஸ்டமர் வருவாங்க, எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே அப்படியே பார்த்துட்டு இருக்கிறேன். ஒரு 12 மணிக்கெல்லாம் நான் முடிச்சிட்டேன். சாதா ப்ளவுஸு மொத்த 7 ப்ளவுஸுமே 12 மணிக்கெலாம் முடிச்சிட்டேன். எனக்கே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நாம்பளாக பண்ணோம், என்ன இது நம்ம இவ்வளோ சீக்கிரம் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. அப்போ மீதி பெண்டிங் இருந்தது, ஒரே கஸ்டமர் தான் மீதி பெண்டிங் இருந்ததுன்னு பார்த்தோன்னா 3 லைனிங் ப்ளவுஸ் மட்டும்தான். சாதா ப்ளவுஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணிட்டேன். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, நம்மளால் அப்போ பண்ண முடியுமா? இந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணாலுமே நம்ம 12 மணிக்கெலாம் ஒரு 7 ப்ளவுஸ் முடிச்சிட்டோம், பரவாயில்லையே அப்படின்ட்டு நானே ஆச்சரியப்பட்டேன். அந்தளவுக்கு ஒர்க் வந்து முடிஞ்சிருந்தது. அவங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேனோ புதன்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, அதை நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு முடிச்சிட்டேன். ஒரு 3 மணிக்கெலாம் வந்து தச்சுட்டேன். அந்த 3 ப்ளவுஸுமே முடிச்சும் போயிட்டேன். ஆனால் அந்த 10 ப்ளவுஸும் கொக்கி கட்டுறதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். தைக்கிறது ஒரு மடங்குன்னா அதை உட்காந்து கொக்கி கட்டி எடுத்து வைக்கிறதுங்காட்டியும் ஒன்றுமே பண்ண முடியல. கொக்கி கட்ட ஆள் எதுவும் ரெடி ஆகலையா, நானே கொக்கி கட்டி நானே ஜாக்கெட்டும் தைச்சிக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. உங்களுக்கு சொன்ன மாதிரியே புதன்கிழமை அன்னைக்கு கொடுத்துட்டேன். ஆனால் என்னன்னாக்கா ஒரு 8 மணிக்கா வந்து வாங்கிக்க சொல்லிட்டேன். கொக்கி கட்டுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அதனால் என்ன பண்ணிட்டேன், ஒரு 8 மணிக்கா வந்து வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதேமாரி 8 மணிக்கு வந்தாங்க. அவங்களுக்கு துணியும் கொடுத்துட்டேன் நான். எனக்கு இதனால் வந்து நிறையாவே எனக்கு வந்து எனக்குள்ளாரே ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சிச்சு. பரவாயில்ல, நம்மளால் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம நினச்சத விட நம்மளால் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. அதோட முடியல, அதை அவங்களுக்கு முடித்ததுக்கப்புறம் 2 லைனிங் ப்ளவுஸ் முடிச்சுட்டு தான் படுத்தேன். ஏன்னா அது ஒரே ஆள் தான் முடிச்சிருக்கிறேன். மறுநாள் வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் கொடுக்கறதுக்கு துணி இருக்குது. அப்போ நம்ம அதையுமே வந்து தைக்கணும். இல்லை இதுவே நமக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சுன்னு நம்ம எந்திரிச்சு வந்துட்டோன்னா வியாழக்கிழமை காலையிலே வரேன்னு சொல்லிட்டு போய்க்கிறாங்க. அப்போ நம்ம காலையிலேயே உட்காந்து ஸ்டிச் பண்ண முடியாது. அதனால் நான் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணிட்டேன், ஏற்கனவே கட்டிங் போட்டு எடுத்து வச்சிருந்ததுனால நான் அந்த 2 ப்ளவுஸுமே முடிச்சுட்டு தான் வந்து படுத்தேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இருந்தாலுமே நம்ம நினச்சத சாதிச்சுட்டு முடிச்சுட்டு வந்து படுக்கும்போது ஒரு நிம்மதி கிடைக்கும். அந்த நிம்மதிக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அது நிம்மதியாக தூங்கும்போது வரும் பாருங்க, அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். நம்ம இன்றைக்கி வந்து இவ்வளோ தூரம் பண்ணி முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு.
உடம்பு டயர்ட்னஸ் இருக்கும் தான். ஆனாலும் நம்ம நினச்சிருப்போமா இந்த 10 ப்ளவுஸு வரும் அப்படின்னு ஒரே கஸ்டமர் இது வரும் அப்படின்னு நம்ம நினச்சிருப்போமா? நம்ம திடீர்னு நமக்கு அந்த மாதிரி ஒரு கஸ்டமர் வர்றாங்க அப்படின்னா, அது நம்ம முடிஞ்ச வரைக்கும் அதை எப்படி நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். அதெல்லாம் நினச்சி தான் நம்ம கஷ்டத்த நம்மளால முடியல அப்படின்லாம் யோசிக்காம, நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லி யோசித்து பண்ணும்போது தான் ஒரு ஒரு இலக்க நோக்கி நம்மளால அடைய முடியும். இதெல்லாம் யோசித்து செய்யுங்க. அப்போ தான் நம்ம என்ன நினைக்கணும், நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ, அது நம்மள அறியாமயே அது நம்மள நோக்கி போயிட்டே இருக்கும். அது மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. ஏன்னா ஒரு ஒரு கஸ்டமருமே நமக்கு அவ்வளோ ஒரு முக்கியம். ஒரு கஸ்டமரை நம்ம விட்டுட்டா கூட, அடுத்து வர வர கஸ்டமர்லாம் நம்ம அதை மிஸ் பண்ணுற மாதிரி. அதனால் அந்த ஒரு கஸ்டமரை என்றைக்குமே விட்டுறாதீங்க. அவங்களால ஒரு 2 கஸ்டமர் வர ஆரம்பிப்பாங்க. அதனால் என்றைக்குமே ஒரு கஸ்டமர் தானே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. இப்படி நினைக்காம அன்னைக்கு நான் அப்படி நினச்சிருந்தேன்னா, இன்றைக்கி இந்த கஸ்டமரை நான் மிஸ் பண்ணியிருந்திருப்பேன். அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, ரம்ஜானுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரே ஒரு ப்ளவுஸ் எடுத்துன்னு வந்து கொடுத்துருந்தாங்க. 1 இல்ல 2 ப்ளவுஸ் எடுத்துன்னு வந்து கொடுத்துருந்தாங்க. அப்போது நான் என்ன பண்ணியிருந்தேன், சரின்ட்டு நான் என்ன சொல்லிட்டேன், கொடுக்கும்போதே நீங்கள் நாளைக்கே வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போது அவங்க சொன்ன மாதிரியேவும் அவங்களுக்கு அந்த ஒரு ப்ளவுஸை நாளைக்கு தச்சும் கொடுத்துட்டேன். அப்படி கொடுக்கும்போது அப்புறம் என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சி போய் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, அவங்க மாமியாருதுன்னு சொல்லிட்டு அவங்களது ஒரு 2 ப்ளவுஸும், இவங்க கொடுத்துருந்தாங்கள்ல ஏற்கனவே அவங்களுடையது இன்னும் ஒரு 2 ப்ளவுஸும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அப்போ இதை அவங்க ஸ்டிச் பண்ணி போட்டிருந்தாங்களா, ரம்ஜானுக்கு முடிஞ்சிடுச்சு அவங்களுக்கு, நான் தைச்சி கொடுத்துட்டேன். அப்போ ரம்ஜான் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க எடுத்துகிட்டு வராங்க. அவங்க யாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவங்க தான் புது கஸ்டமரில், அவங்க ரிலேட்டிவ் போல இருக்குது. அதனால் எனக்கு யாருன்னு தெரியல. சரி கொடுத்துருந்தாங்கன்னு நான் வாங்கி அளவு ப்ளவுஸில் ஒரு 2, 3 கரெக்ஷன் சொல்லியிருந்தாங்க. அதையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் போகும்போது அவங்க சொல்லிட்டு போகிறாங்க, நான் உங்ககிட்ட ஏற்கனவே தைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒன்றுமே புரியல. உங்களை பார்த்த மாதிரி இல்லையே இவங்க சொல்கிறாங்களேன்ட்டு. அப்புறம் தான் சொல்கிறாங்க, இது மாதிரி ரம்ஜானுக்கு தைச்சி கொடுத்துருந்தீங்களே அவங்க சொந்தக்காரங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி ஒரு கஸ்டமர் தான், ஒருத்தவங்க தான் ஃபஸ்ட்டு சாதா தான் கொடுத்துருந்தாங்க. அப்போ அவங்கள நான் அசால்ட்டாக இருந்துட்டு அவங்கக்கிட்ட இல்லை பொறுமையாகவே ஒரு தைச்சி கொடுத்து அவங்கக்கிட்ட நம்ம ஒரு கெட்ட பேர் வாங்கியிருந்தோன்னா, இன்றைக்கி இந்த மாதிரி கஸ்டமரை நம்ம மிஸ் பண்ணியிருந்திருப்போம். யோசிச்சு பாருங்கள், நம்ம நினச்சிருக்கவே முடியாது. அந்த மாதிரி கஸ்டமர் நம்ம மிஸ் பண்ணியிருந்தா நம்மளால் இது ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறதுனே தெரியல. நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஒரு ஒரு நான் யோசிக்கிறேன், அன்னைக்கு மட்டுமே நம்மளால் முடிஞ்சாலுமே ஒரே நாளில் நம்மளால் பண்ண முடியுன்றது நான் ரொம்ப எனக்கே இப்போ தான் புரிஞ்சுது. என்னால் முடியுன்றதை நான் உணர்ந்ததே. என்னென்னா, ஒரு 7 சாதா ப்ளவுஸு, ஒரு ப்ளவுஸ்க்கு நான் 100 வாங்குகிறேன். 7 சாதா ப்ளவுஸ் 700, 3 லைனிங் ப்ளவுஸு, அப்போ 200 ஒரு ஜாக்கெட்டுக்கு. அப்போ நான் 3 ப்ளவுஸு, அது மட்டும் கணக்கு பண்ணிக்கோங்க. அன்றைக்கி ஒரு நாள் வருமானம் மட்டுமே. அப்போ அது ஒரு 3 600, இது ஒரு 700, எவ்வளோ ஆகுது, 1300 ஆகுது. இப்போ இது இல்லாமல் அப்புறம் ஒரு 2 ப்ளவுஸ் தைச்சிட்டு தான் படுத்தேன். யோசித்து பார்த்துக்குங்க. நம்ம நினச்சி கூட நான் பார்த்துருக்க மாட்டேன், அவ்வளோலாம் எனக்கு அந்த ஒரு நாளில் நான் ஸ்டிச் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் அன்றைக்கி ஒரு நாளில் நம்ம தைச்ச கைக்கு வந்ததுன்னு பார்த்தோன்னா, இது 1300 சில்லற வந்துச்சு. இது மட்டும் எனக்கு கைக்கு வந்துருச்சு. அது எப்படி 300 சில்லறனா, லைனிங் நான் தான் போட்டிருந்தேன் 2 ப்ளவுஸ்க்கு. ஒன்றுக்கு தான் அவங்க கொடுத்துருந்தாங்க. அதுக்கு லைனிங் காசும் சேர்த்து தான் வந்துச்சு. இது ஒரே நாள்லேயே நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்தாலுமே என்னால் நான் நினச்சி கூட பார்க்க முடியல. என்னால் நானே கொக்கி கட்டி, நானே தைச்சி, எல்லாமே நானே பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னும்போது, இப்போது நம்ம முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம மனசில் வச்சுக்கிட்டோன்னா நம்மளால முடியாது. நம்மளால முடியும், நம்மளால் பண்ண முடியும்னு நம்மளுக்குள்ளாரே நம்ம ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும். அப்போ தான் நம்மளால முடியும். அதை மட்டும் நீங்கள் என்றைக்குமே விட்டுடாதீங்க. அதை எப்பவுமே கொஞ்சம் யோசித்து நம்ம செய்யணும். இதை மட்டும் நீங்கள் இது பண்ணிக்கோங்க.
ஏன்னா அவங்க அன்றைக்கி புதன்கிழமை துணி வேணும்னு அவங்க கேட்கல, நான் தான் சொல்லி அனுப்பிச்சேன். உங்களுக்கு என்றைக்கு வேணும்னு கேட்டிருந்தேன். அவங்க அப்படியே யோசிச்சாங்க. சரி புதன்கிழமை வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டால் ஓகே அப்படின்ட்டாங்க. இப்போ பாருங்கள் அந்த ப்ளவுஸில் நான் தச்சு தச்சு வைக்க வைக்க அப்படியே மிஷின் ஓரத்துலேயே அப்படியே வச்சுக்கிட்டே வரேன் பாருங்கள் ப்ளவுஸு. எனக்கு இதுவே ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்துச்சு. இது மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணதை முடித்து நான் மடித்து அப்படியே வச்சுக்கிட்டே வந்தேன் பக்கத்துலேயே. எனக்கு எப்படின்னா அப்படி எந்திரிச்சு போயிட்டு நான் மற்ற வேலையை பார்க்கணுன்ற எனக்கு எண்ணமே வரவே இல்லை. இந்த மாதிரி நான் தைக்கும்போது எனக்கே ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. நான் டைம் பார்க்கல, செல்லை எடுத்து நான் உட்காந்து பார்க்க ஆரம்பிக்கல. நம்ம ஆல்ரெடி தைக்கிறேன், இதில் வந்து கஸ்டமரும் வராங்க, வந்து நமக்கு துணி கொடுக்கவும் வராங்க, துணி வாங்கவும் வராங்க, அவங்களையும் பார்க்குறேன், வீட்டு வேலையும் பார்க்குறேன், என்னோடய தைக்கிற வேலையும் பார்க்குறேன். அப்படியே போயிட்டே இருக்குது. அப்போ யோசித்து பார்த்துக்குங்க, ரெஸ்ட்டுன்றதே நமக்கு இல்லவே இல்லை அன்னைக்கு, சுத்தமாகவே இல்லை. நான் சும்மாவாச்சும் எந்திரிச்சு இப்படி வாக்கிங் போவேன், தண்ணி குடிப்பேன், ரெஸ்ட் ரூம் போவேன், இப்படியாச்சும் இருப்பேன். ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து என்னால் எதுவுமே செய்ய முடியல. ஆனாலும் அது எனக்கு உடம்புல சோர்வே வரல. ஏன்னா நம்ம வந்து ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம இன்றைக்கி கொடுக்கணுன்ற ஒரு ஒரு குறிக்கோளில் நம்ம செய்யும்போது நமக்கு அந்த சோர்வுன்றதே வரவே இல்லை. இது எல்லாமே நம்ம வந்து நம்மளே நிர்ணயிக்கத்தான். இப்போ வந்து நம்ம வந்து அன்றைக்கி நான் யோசித்து நான் வந்து இல்லை இது அவங்க பொறுமையாக தான் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாலும் நான் பொறுமையாக கொடுத்துருந்தேன்னா அன்றைக்கி நான் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்க முடியாது. நம்மளால் இவ்வளோ பண்ண முடியுன்ற ஒரு தன்னம்பிக்கை எனக்கு வந்திருக்காது. நான் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நானே உங்களுக்கு இந்த டேட்டுக்குன்னு சொல்லிட்டேன். ஆனால் எனக்கு ஒர்க்கு கொஞ்சம் டைட்டாக இருந்ததுனால என்னால் அன்னைக்கு இந்த 2 நாளில் தைக்கவே முடியல. நானாக உண்மையிலே அந்த 2 நாளில் தைச்சிருந்தேன்னா நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. எனக்கு ஒர்க் ஏற்கனவே இருந்ததுனால, ஏற்கனவே வாங்கி வச்சவங்களுக்கு தைச்சி கொடுக்கணுன்றதுனால நான் என்னால் கொடுக்க முடியல. அப்படி இருக்கும்போது தான் நான் அன்றைக்கி புதன்கிழமை அன்றைக்கி தான் அதில் நான் கையை வைக்கிறேன். அதை நான் அப்போ யோசித்து பார்த்துருப்பேன்னா அன்றைக்கி நான் புதன்கிழமை கொடுத்துருவேண்ணா, கொடுக்க மாட்டேண்ணா அப்படின்னு அன்றைக்கி நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே இல்லை. அப்படிலாம் உட்காந்து யோசித்து கொடுத்ததுக்கப்புறம் தான் அன்றைக்கி நைட்டு மறுநாள், அதாவது புதன்கிழமை நைட்டு தான் நிம்மதியாக தூங்கினேன் நான். ஏன்னா செவ்வாய்க்கிழமை நைட்டு எனக்கு தூக்கமே வரல. கொடுத்துடணுன்ற ஒரு இது மட்டும் எனக்கு அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தது. இது மாதிரி நீங்களும் வந்து செஞ்சுருக்கிறீங்களா? நீங்களும் இதை கடந்து வந்திருக்கிறீங்களான்றதையும் நீங்கள் எனக்கு என்னோடய சேனலில் வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் சொல்ல தான் எனக்கு வந்து அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் மட்டும்தான் உங்கள்கிட்ட நான் அப்பப்பயும் சொல்லி கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து இப்போது நான் இந்த ஒரு வீடியோ எடுக்கும்போது எனக்குள்ளாரே நானே வியந்து பார்த்துக்கிட்டேன், நம்மளால் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. தச்சிருக்கோம் இது மாதிரி ஹார்ட் ஒர்க்லாம் நம்ம எப்போ பண்ணியிருக்கோன்னா ஒரு பண்டிகை நாளில் பண்ணியிருக்கிறோம். தீபாவளி, பொங்கல், இந்த மாதிரி ஒரு முகூர்த்த நாள் அந்த மாதிரி இருக்கிற டைம்லலாம் வந்து ஒர்க்கு செம்ம டைட்டாக இருக்கும். அப்போ நான் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து அதுவுமே வந்து கொஞ்சம் நான் ரெஸ்ட் எடுப்பேன். ஏன்னா நான் அந்தமாரி ஒர்க்கு வருதுன்னா ஃபஸ்ட்டே வந்து கொஞ்சம் ப்ரிப்பேராக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுப்பேன். அப்படி இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். இது வந்து அந்த மாதிரி ஒரு செட்டே இல்லை மைண்ட் செட்டே. எனக்கு வந்து எப்படின்னா வெயில் நாள் வந்துடுச்சு இல்லைங்களா? வெயில் நாள் வந்ததுனால காட்டன் ப்ளவுஸு வர ஆரம்பிச்சுது. அப்புறம் இப்போ சித்திரை வருஷப்பிறப்பு வந்துச்சு, அதுக்கும் தைக்கணும். அப்புறம் இப்போ சித்திரை மாதம் பிறந்ததுனால முகூர்த்த நாள் தொடர்ச்சியாக வருது இல்லையா? அப்போது அதுக்குமே வந்து துணி வர ஆரம்பிச்சிடும். ஒர்க்கு எப்பயுமே எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த நாளில் இருக்கும், அந்த நாளில் இருக்கும், நம்ம ஃப்ரீயாக இருப்போம் அப்படிலாம் கிடையாது. எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது நான் இப்போ வந்து ஒரு சில இந்த 10 ப்ளவுஸ் தைச்சதில் ஒரு சில 2, 3 நாளில் வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப டயர்டாகிடுச்சு. நானாக ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சாலுமே நாம் வந்து ஒரு சில டைமில் கரெக்டாக இருக்குது அதை யோசிக்கும்போது. ஒரு சில வாட்டி அது மாதிரி நம்மளால் இருக்க முடியல. என்னென்னா நம்மள தான் சொல்கிறோம், அவங்க சொல்லலை எனக்கு இன்றைக்கி வேணும் அன்றைக்கி வேணும்னு. நானே சொல்லிவிடுவேன், நீங்கள் வந்து 2 நாள் கழிச்சு வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. அது வந்து 10 ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, 5 ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, 2 ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நான் சொல்லிவிடுவேன். 2 நாள், ஒரு நாள் நான் தைக்கிறதுக்கு மறுநாள் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லிவிடுவேன். இப்படி சொல்லும்போது இதுக்கு நடுவில் எனக்கு உடம்பு முடியாமல் போயிடும்.
எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, இன்றைக்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் நல்லாயிருக்கும்னு தோணும். ஆனால் அன்றைக்கி என்னால் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம தான் வாயை விட்டுட்டோமே அவங்கக்கிட்ட 2 நாளில் வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு, அப்போ நமக்கு என்றைக்கு உடம்பு முடியலையோ அன்றைக்கி வந்து வாங்குறதுக்கு ஒரு கஸ்டமர் ரெடியாக இருப்பாங்க. அவங்கள்து குடுக்கணுமேனிட்டு எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் உட்காந்து தைக்கணும். அப்போ நம்மளுக்கு வந்து என்றைக்குமே ரெஸ்ட்டுன்றதே கிடையவே கிடையாது. இந்த வேலையை பொறுத்தவரைக்கும் ரெஸ்ட்டே எதுவுமே கிடையாது. இது மாதிரி உங்களுக்கும் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்துட்டு எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.